விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விசிக சார்பில் பானை சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தை கட்சியின் வேட்பாளர் மன்னிகரசு மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட மண்டவாய் புதுக்குப்பம் களிக்குப்பம் பெரிய மண்டவாய் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் திமுக தேர்தல் பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரமணன், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் சேரன், மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், மாவட்ட செயலாளர் மலைச்சாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் நாவரசு, தேமுதிக நகர செயலாளர் அமலதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நமது சின்னம் எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய சின்னம், கேப்டன் அவருடைய சின்னம், கம்யூனிஸ்டுடைய சின்னம், நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவருடைய சின்னம், அண்ணன் வைகோ அவர்களுடைய சின்னம், நமது சின்னம் நாட்டை காக்கும் சின்னம். முதல்ல திண்டிவனம் அப்படிங்கிற பேரே இனிமே திண்டி வளம் என்று சொல்லக்கூடிய வகையில இந்த தொகுதியை மக்களுடைய கோரிக்கை அறிந்து 2 செயல் திட்டங்களை நான் இங்கே முன்வைத்திருக்கின்றேன். குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது மிக முக்கியமானது. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிங்கிறது அடிப்படை பிரச்சனைகள், மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அதாவது சாலை வசதி, பேருந்து வசதி. நிறைய கிராமங்கள் மினி பஸ் வேணும்னு கேட்கறாங்க, மினி பஸ் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. தண்ணீர் வசதி, ரேஷன் கடை, இதெல்லாம் குறைந்தபட்ச செயல் திட்டமா நம்ம நீண்டகால செயல் திட்டம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள்ல நான் கொடுக்கக்கூடிய செயல் திட்டங்கள் அப்படிங்கிறது அந்த கோரிக்கைகள் இருந்தது. விவசாயிகள் விவசாயத்தை நவீனப்படுத்தணும், கொள்முதல் நிலையங்களை உருவாக்கணும், காகித தொழிற்சாலை உருவாக்கணும், மாணவர்கள் இளைஞர்கள் படிச்சுட்டு வெளியூருக்கு போறாங்க, இப்போ அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு. ரொம்ப முக்கியமா திண்டிவனம் தொகுதி இதுவரை இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே ஒரு ரோல் மாடலா இருக்கக்கூடிய தொகுதியாக மாற்றுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். ஒரு ஹைடெக்கா இன்னைக்கு திண்டிவனம் தான் சென்னையில நுழைவதற்கு முன்பு இருக்கின்ற மிக முக்கியமான தொகுதி, சென்னைக்கு அருகில் இருக்கின்ற தொகுதி. விளம்பரங்களோட சொன்னா கூட சென்னைக்கு மிக அருகில் தான் திண்டிவனம் சொல்றாங்க. ஆனா இங்க தொழிற்சாலைகள் ரொம்ப குறைவா இருக்கு, தொழிற்சாலைகள் இல்லை. அவ இந்த இளைஞர்கள் எல்லாரும் விழுப்புரத்திலே இருந்து இவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடியது. பெண்களுக்கு குறிப்பா நிறைய பெண்கள் இங்க படிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக சென்னையில என்னென்ன இருக்கோ அதை கூட நான் திண்டிவனத்துக்கு கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் அவர்களிடம் மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்ற உடனே நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த கோரிக்கைகள் தான். இந்த கோரிக்கைகளுக்காக இந்த 5 ஆண்டுகள் இதே தொகுதியில நான் தங்க போறேன். வீடு எடுத்துட்டேன், வீட்டில் தான் நான் தங்கியிருக்கிறேன். நாளைக்கு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் மஸ்தான் அவர்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் அங்கே வீட்டில் பால் காய்ச்சினோம். இன்னும் கூடுதல் என்னன்னா, இந்த 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு செயல் திட்டம், அதை நான் ஒரு அறிக்கையா நான் கொடுக்குறேன். ஏன்னா கடந்த ஆண்டு அது உப்பள தொழிலாளர்களுக்கான கோரிக்கைகள் நிறைய இருக்கு. அது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடிக்கு அப்புறம் திண்டிவனம் தான், அது மரக்காணம் தான். திண்டிவனம் தொகுதியில் இருக்கின்ற மரக்காணம், அந்த உப்பள தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் மிக முக்கியமானது. அதை நான் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறேன். 1. 2வது, கடந்த 5 ஆண்டுகளாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை மனுக்களை பெறுவதற்கு கூட ஒரு ஆபீஸ் போடல. மக்கள்கிட்ட கோரிக்கை என்ன அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ஒரு மனு கொடுக்கணுமா இல்லையா, அது கூட அதற்கு கூட அவர்கிட்ட மனம் இல்லை. நான் இன்றிலிருந்தே நான் அதுக்கான வேலைகளை நான் செய்து இந்த 5 ஆண்டுகள் முழுமையாக ஒரு ஹைடெக்கான ஒரு ஸ்டைலிஷான ஒரு தொகுதியாக திண்டிவனத்தை மாற்றுவேன். இன்னும் குறிப்பா அமைதியான தொகுதியாக, சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய தொகுதியாக இந்த தொகுதி இருக்கும் என்பதை நான் உறுதி கூற கடமைப்பட்டது.